இந்த மீனில் இவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வைக்க முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாக இதில் வறுவல் தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உரல் லைட்டாக இடித்து விட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒவ்வொன்றும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வதங்குச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும் போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும். கரிஞ்சி போச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கனவா மீன், அதாவது கடம்பா மீன் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடம்பா மீன் நல்லா தண்ணி விடும். ஸோ இந்த கிரேவியில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த மீன் சாப்பிடும் போது மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க. மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா மீன்களுமே உடனே குக் ஆயிரும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த மீன் அந்த மாதிரி இருக்காது. நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது நமக்கு உடஞ்செல்லாம் போகாது. இப்போ இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்தா போதும். கூடவே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அல்லது புதினா ஏதாவது தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் போல் விட போகிறோம். ஒரு விசில்லையே நல்லா குக் ஆகிடும். தேவைப்பட்டால் இன்னொரு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கடம்பா குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. இந்த மீன்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணியே நமக்கு குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். மீனும் நல்லா சூப்பர் குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாக மீனுனாலே முள் இருக்கும், ஆனால் இந்த மீனில் முள் இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மீனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடம்பா மீனில் நம்ம சூப் மாதிரி வச்சுருக்கோம், வறுவல் மாதிரி செஞ்சுருக்கோம். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.